வீர மிகுந்த மருது சகோதரர்கள், பெரிய மருது சின்ன மருது, சிவகங்கை சீமையினுடைய தூண்கள் 2 பேருமே. அந்த அரசாங்கத்துக்கு அந்த வேலு நாச்சியாருடைய அந்த வேலு நாச்சியாருக்கு மீண்டும் ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்தவங்களே இவங்க 2 பேரும் தான். இவங்களுடைய கொடை வள்ளல், இவங்க நல்லா உதவி செய்வாங்க. அப்படின்னா என்னன்னா, அவங்க பெரிய மருது ஒரு தடவை ரொம்ப மயங்கி கிடக்கும் பொழுது, ஒரு போருக்கு போயிட்டோ ஊருக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப விரட்டிட்டே வந்திருக்காங்க. மயங்கி விழுகும் பொழுது அங்கிட்டு இருந்து ஒரு கிளவி வந்திருக்கு. அந்த கிளவி இந்த பெரிய மருது வாயில கொஞ்சம் கூழ் ஊத்திருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய மருதுக்கு உயிர் வந்துருச்சு. அப்ப முழிச்சு வெளிச்சம் நீ உன் பேரை நாமா, நீ தாயம்மா, தாய்தாமா நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையில எழுதி கொடுக்குறாரு. இது என்னது அப்படின்னு சொன்னா, இதை கொண்டு நீ சிவகங்கையில காமி அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஓலையில என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த ஊர் இந்த தாயம்மாளுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்ப இது கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மகன் அந்த ஓலை எடுத்துட்டு சிவகங்கைக்கு போய் கொடுத்தோடனே அப்படி உடனே அந்த ஊர் அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஊர் இப்ப வரைக்கும் கூழூர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்புறம் ஒரு காளையார்களுக்கு தேர் செய்யறாங்க. தேர் செஞ்சு தேர் வடம் பிடிக்கிறாங்க. வடம் பிடிக்கும் பொழுது தேர் நகரவே மாட்டேங்குது. தேர் நகரவே மாட்டேங்குது. மேல சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க. தேர் செஞ்சவர் குப்பமுத்து ஆசாரி. அப்ப அவரை பாக்குறாங்க. அப்ப குப்பமுத்து ஆசாரி சொல்றாரு, நீங்க கீழே இறங்கி நான் தான் ராஜாவாகணும், நான் நிக்கணும், மேல செங்கோலையும் கொடுங்க மோதிரத்தையும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த நேரத்துல அப்படி ஒரு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்காம இல்லை. சரி நீயே இருந்துக்க அப்படின்னு சொல்லி செங்கோலையும் ராஜாவையும் இதையும் கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே தேர் நகருது. தேர் நகர்ந்துட்டே போகுது. கொஞ்ச நேரத்துல குப்பமுத்து ஆசாரி அந்த தேர்ல இருந்து விழுந்து இறந்துடுறாரு. இப்ப எதனால இறந்தாருன்னா, தேர் செய்யும் போது ஒரு ஒச்சை இருந்துச்சு, ராஜாவுக்கு ஆபத்து அப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அந்த ராஜா பதவியை நான் கேட்டு வாங்கினேன். ஆனா இவங்க ஒரு குடிமகன், ஒரு ஆசாரியா இருக்கிறவங்க, ஒரு ஆசாரி வேலை பாக்குறவங்க ராஜா பட்டத்தை கேட்கிறாங்க, யோசிக்கல, உடனே கொடுத்துட்டாங்க. அதே மருது சகோதரனுடைய கொடை வள்ளல் அதை சொல்றோம். அது மாதிரி ஒரு நிலங்கள் இருக்கு, நஞ்சை நிலங்கள் இருக்குன்னா முதல்ல அரசாங்கத்துக்குரிய நிலங்கள், ஜமீனுக்குரிய நிலங்களுக்கு தான் தண்ணி பாய்ச்சணும். அப்ப அங்க ஒரு இடத்துல ஜமீன் நிலங்களுக்கு பாய்ச்சக்கூடாது, மக்கள் நிலங்களுக்கு தான் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இது பண்றாரு. அப்ப அங்க அந்த பக்கமா சின்ன மருது வர்றாரு. என்ன பிரச்சனை இங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த சரி சிவகங்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவரை சொல்லிட்டு போறாரு. அப்ப சிவகங்கைக்கு போனோன்னே முதல்ல இந்த இடத்துல தண்ணி மக்கள் நிலங்களுக்கு தான் பாயட்டும், ஜமீன் நிலங்களுக்கு தண்ணி இருந்தா பாய்ச்சினா போதும், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும். அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல எல்லா மக்களுக்கும். அப்போ எல்லாருமே நம்ம இப்படி ஒரு மன்னர்களா அப்படின்னு சொல்லி வியந்து செயல்றவனுக்கு, அது மாதிரி ஒற்றனா இருந்தவனுக்கு, ஒற்றனுக்கு கூட சமாதி கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகத்துல படிச்சிருக்கு. மருது சகோதரர்கள் மிக சிறந்த விடுதலை போராட்ட வீரர்கள். வீர வணக்கங்களை செலுத்திக் கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.